நானு இந்த வாட்டி யாருக்கு போடுறேன்னு தெரியாது எனக்கு. அப்படி வேணா சொல்றேன். சொல்லுங்க, பரவாயில்ல. சும்மா மேன் டு மேன், ஒரு மேன் டு மேன் ஸ்பீக் மாதிரி சும்மா சொல்லுங்க. பிட்வீன் டிஎம்கே டிவிகே லாஸ்ட் டைம்ல டிசைட் பண்ணுவேன் நான். டெஃபினட்டா இல்ல ஏடிஎம்கே இல்ல. எனக்கு இல்ல இப்படி வச்சுப்போமா, நான் ஒரு 4 ஆப்ஷன் தரேன். இந்த 4ல எதுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு மட்டும் எனக்கு சொல்லிருங்க போதும். டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், டிவிகே. இப்பதான் சொன்னால ஏடிஎம்கே போட போறது இல்ல இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் என்டிகே போட்டதுனால அதுக்கு போறது இல்ல. அதனால பிட்வீன் அதர் டூ நான் ஏதாவது ஒன்று போடுவேன். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். 42 உயிரோட போட்டோ எடுத்து போட்டிருக்கிறேன். எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் பண்றீங்களா? உண்மையிலே உங்களுக்கு என் மேல நல்ல மதிப்பு இருந்ததுன்னா எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் பண்றீங்களா? 22ஆம் தேதி நைட்டு அந்த போட்டோ நான் உங்களுக்கு டிஎம்ல அனுப்புறேன். அந்த முகத்தை மட்டும் பாருங்க. விஜயோட எமோஷனலா பேசாதீங்க, இவ்வளவு எல்லாம் பேசாதீங்க. அவ்வளவு எல்லாம் எனக்கு மனசாட்சி இருக்கு. விஜய் இல்ல விஜய் மனுஷன் கிடையாது, நான் மனுஷன். இல்ல எனக்கு நான் மனுஷன், எனக்கு வலிக்கும். ராம், நீங்க நான் என்டிகே போட்டீங்க, அடுத்து யாருக்குன்னா போடுங்க, அது பிரச்சனை கிடையாது ராம். ஆனா அண்ணன் சென்னையில ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கீழே விழுவும் போது டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி தூக்கி விட்டாரு தெரியுமா? அத இந்த டிஎல் திருச்சி சார், திருச்சியில. அது இது ஏன் அடுத்த அண்ணன் மூணு எந்த இடத்துல விழுந்தவங்களை ஏன் தூக்கி விடல? அண்ணன் சைடு மிரர்ல பார்த்துட்டு வண்டி இன்னும் வேகமா போனுச்சு, ஏன் அங்க ஸ்கிரிப்ட் எழுதலையா? நம்மளே ரோட்ல போறோம், சக மனிதன் பைக்ல இருந்து விழுகுறான், நமக்கு பின்னாடி விழுந்தாலும் சவுண்டு கேட்கும், முன்னாடி விழுந்தாலும் சவுண்டு கேட்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இவர் ஸ்டாப் பண்ணா மொத்த இடமா டிராபிக் ஆயிருமா? அது மெயின் ரோடு. எனக்கு புரியல எதனால அவர் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு. இந்த மனிதன் நீங்க எப்படி பாருங்க, ஒரு தலைமைக்கான பண்பா பாக்குறீங்களா நீங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியாது நீங்க. எனிவே குட் கபிலன், நீங்க பண்றது ரைட். எதையோ பேசுறீங்க. ஓடக்கூடாது, இதான் டைம்னு சொல்லிட்டு டாடா பாபே, இந்த வெங்காயம் எல்லாம் கிடையாது, வந்தாச்சு பேசணும். இல்ல ரஹீம் ப்ரோ, எடப்பாடியாரு ஒரே நிமிஷம் சார், எடப்பாடியாரு பத்திரிக்கையாளரு தடுக்குனதுக்கே எப்ப பாத்துப்பா அப்படிங்கிறாரு. நீங்க ஒருத்தன் உழுவுறான் உங்க வண்டி முன்னாடி, ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த இன்சிடென்ட் இவர் சொல்றாரு பரணி, அந்த இன்சிடென்ட் எப்படின்னா, அவன் போய் அந்த கம்பியில விழுந்து கரெக்டா அடிப்படுது நெஞ்சில. ஆனா இவர் என்ன பண்றாரு, கீழே குனிஞ்சு பார்த்து கண்ணாடியில சைடு கண்ணாடியில பாத்துட்டு அவர் பாட்டுன்னு போறாரு கீழே குனிஞ்சு பாரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க டிவில பார்த்ததுனால அப்படி சொல்றீங்க. அவருக்கு எப்படி தெரியும் சைடு கண்ணாடியில பாத்துட்டே இருப்பாரு அவரு? இல்ல அது தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் ரொம்ப நேரமா. இல்ல அது தெரியாது, சைடு மிரர்ல அவர் பார்த்தாரா இல்லையா நமக்கு உறுதியா தெரியாதுன்னே வச்சுக்கோங்க உங்களுடைய வாதத்துக்கு. ஆனா அந்த கைய மிதிக்கிறது அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல, அதுவும் தெரியாதுன்றீங்களா? அது என்ன மாதிரியான ஒரு ஏற்புடையதா இருக்கா? யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? உன்னோட தொண்டர்கள், உன்னோட ரசிகர்கள் தானே. அதுக்கு ஒரு அப்பாலஜியோ இல்ல இறங்கி அந்த அவங்கள சும்மாவது, நீ எல்லா இடத்துலயும் சீன் கிரியேட் பண்றல்ல, சும்மாவது அந்த பாடி கார்டு அப்படி பண்ணாதுங்கன்னு சொல்லி ஏப்பா பாத்துவாங்கப்பா. இப்போ ஒருத்தன் கேட்டான், அந்த அவன் பேர் என்ன, பிங்க் மேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டான், நீங்க மெட்ரோல போய் தொண்டனை உங்க ஆள் அடிச்சாரு. ஆமா அடிப்பாரு, பொது வழியில அநாகரிகமா நடந்தா அடிக்கதான் செய்வாரு, அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பு. அதை நான் சொல்ல அவன் இறங்கி ஓடிட்டான். அப்படிதான் இருக்கணும். அப்பயே நான் கேட்டிருப்பேன், தம்பி முத்தம் கொடுப்பேன், பக்கத்துல இருந்து தள்ளி போயிரு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அவர் போயிருப்பார். இல்ல ஒரு நிமிஷம், இந்த ஆடியோ லான்ச் நடக்கும் போதெல்லாம், விஜயோட படத்து ஆடியோ லான்ச் நடக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை வரும். கேட்டு கிட்ட எதனா பிரச்சனை பண்ணுவானுங்க, எதனா அடி வாங்குவானுங்க, பிரச்சனை வரும். அதே மாதிரி சர்க்கார் படம் ஆடியோ லான்ச் டைம்ல கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இங்க பேனர் விழுந்து ஒரு பொண்ணு வண்டியில போகும்போது கீழே வந்ததுலாம் ஸ்டேஜ் அட்ரஸ் பண்ண நீ எலெக்ஷன் கேம்பெயின் பண்ற போது அவ்வளவு ஆக்ஷன் நடக்குது. நீ ஒரு விஷயத்த கூட வாயை திறக்க மாட்டேன்னா அப்போ உனக்கு என்ன கீழே விடட்டும், இது நியூஸ் ஆகட்டும், நம்மளை பத்தி பேசட்டும் தானே உனக்கு இருக்கு. அதான மைண்ட் செட்ல இருக்கு. நீ பேச மாட்டேனா? அடுத்தவன் சாவுல எனக்கு கவலை கிடையாது, ஆனா என்னை பத்தி இன்னைக்கு எல்லாம் பேசணும். இல்ல அப்போ அந்த ஸ்டேஜ்ல பேசினா படம் ப்ரமோஷன் மாதிரி இதுவும் ஒரு ப்ரமோஷன் இல்ல. இப்போ என்னன்னா 23ஆம் தேதி படம் ரிலீஸ் சொல்லிடுறேன். இல்ல பாருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிடு மட்டும். இப்போ 23ஆம் தேதி டிவிகேன்ற படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நீ ப்ரமோட் பண்ற. நீ முதல்ல சென்னையில மட்டும் தான் ப்ரமோட் பண்ணுவோம், ஆடியோ லான்ச் பண்ணி ப்ரமோட் பண்ற மாதிரி இப்போ ஊரா போயிட்டு டிவிகே நீ ப்ரமோட் பண்ற. அந்த ப்ரமோஷன்ல இந்த ஆக்சிடென்ட்ல நீ என்ஜாய் பண்ற, அப்படிதானே? இல்ல இது வரைக்கும் இந்த நடந்த திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ
இப்ப லாஸ்டா நடந்த கன்னியாகுமரியோ கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில மட்டும்தான் போகும்போது இந்த பைக்ல யாரும் விழுவீங்க, மதுரையில விழுந்ததோட நின்றுச்சு. அதுக்கப்புறம் இது இங்க நடக்கல. ஆனா சிவகங்கை திருநெல்வேலி போகும்போது நடந்ததோ திருநெல்வேலி இல்ல திருநெல்வேலியில விழுந்தாங்க. இல்ல இல்ல சிவகங்கை போகும்போது நடந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பேரால் அடிபட்டிருப்பாங்க. 40 பேர்ல ஒருத்தவன்லாம் கடுமையா இந்த சொன்னோம்ல கம்பியில விழுந்தது, அவர் சைடு மின்னர்ல ஓப்பனா பார்த்துட்டு தான் வண்டியே வேகமா போணுச்சு. அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல அவர் மூஞ்சி தலையை எட்டி பாக்குறாரு. மேல உள்ள சைடு மிரர்ல பார்த்துட்டு மறுபடியும் வண்டி வேகமா போகுதுன்னா, அவருடைய மனநிலைமை என்னன்னா, எவன் விழுந்தா எனக்கு என்ன, அவனுக்கு விழுகிறான். நான் ஒரு தலைவனாவோ இல்ல அந்த இடத்துல நான் ஒரு சக மனிதனாவோ நடக்க மாட்டேன். எனக்கு அனுப்ப நிக்க தேவை கிடையாது. அவனை யார் நானா வர சொன்னேன்? அவன் எதுக்கு விழுகிறான்? அவன் அந்த 43 பேர் இறக்கும் போது 42 பேர் இறக்கும் போது இதேதான் சொன்னான். நான் எனக்கு சம்பந்தம் இருக்கு. அவங்க வந்தாங்க, நாங்க வரக்கூடாதுன்னு சொன்னோம். அவங்க விழுந்து இறந்துட்டாங்க, அதுக்கு என்ன முடியும்? அதே வார்த்தையை தான் இப்ப வரைக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறான். ஏங்க இப்ப அந்த கன்னியாகுமரியில சாக்கடையை குடிச்சுக்கிட்டு ஒருத்தன் நீந்தி வந்தானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல இது மட்டும் கிடையாது. இப்போ வேலூர் நினைக்கிறேன், நான் வரும்போது கூட்டமா வந்துட்டீங்க, நான் போகும்போது டிஸ்டர்ப் பண்ண. இல்ல கவிதா என்னமோ கேட்டீங்க, அவன் வரப்போ ஒரு சாங் போட்டு வந்தானாமா. இல்ல ஹரி ஒரு எது நிமிஷம், இந்த நீச்சல் போட்டு வேலூர் நினைக்கிறேன், எங்கள் வீட்டு இல்ல ஒரு பிள்ளை. நிமிஷம் ஹரி, நான் இந்த வேலூர் நினைக்கிறேன். இப்போ வரும்போது கூட்டமா வரணும், ரோட் ஷோல மாலைலாம் போடணும், பூவெல்லாம் போடணும், நீ அதெல்லாம் வாங்கிப்ப. ஆனா கிளம்பி சென்னைக்கு வீட்டுக்கு வரும்போது கூட பின்னாடி யாரும் வரக்கூடாது. நீ கரெக்டா வீட்டுக்கு போயிடணும் டைமுக்கு. அப்படிதான் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உன்ன. ஆனா வரும்போது மட்டும் நீ மாலை போட்டுப்ப, பூ போட்டுப்ப, ஸ்லோவா 30-40 வருவ, எல்லாம் கூட்டு கூட்டமா பின்னாடி ஓடியாரணும். எப்படி வாய் கூசாம சொல்ற வீட்டுக்கு போறேன் யாரும் பின்னாடி வராதீங்க அப்படின்ட்டு? அப்போ இன்டென்ஷன் என்ன அப்போ உனக்கு? இல்ல இது எல்லாமே நமக்கு தெரியும். இங்க மாற வேண்டியது தற்குறிகள் தானே தவிர அவன் கிடையாது. அவன் அப்படிதான் இருப்பான். அவன் ஒரு ஹிட்லருடைய மனநிலையில இருக்கான். அவன் அப்படிதான் இருப்பான். அவனால எத்தனை பேரை கொல்ல முடியுமோ அதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம், அதுல அவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதையும் தாண்டி எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க அப்படின்றதா அவனுக்கு ஒரு ப்ரைடு இருக்கு. சோ அது அவனோட மனநிலை. ஆனா இங்க மாற வேண்டியது இவங்கதான். ஆனா இவங்க மாற போறது கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் ஒருத்தன் கால்வாயில நான் 3 கிலோமீட்டர் நீந்தி வந்தேன்னு சொல்றான் சாக்கடையில. அது எங்க ஊர் பக்கம் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேனல் கிடையாது அது. அவன் வந்தது பியூரா சாக்கடை. சாக்கடையில நீந்தி வந்தவனே திரும்பி கூட பார்க்காம போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு போறேன். அந்த சாக்கடையில மூழ்கி நீ செத்து போனா என்னப்பா பண்றது? போயிட்டு போறேன், எங்க தலைவரை பார்க்க வர்றேன் அப்படின்னு. இல்ல இவங்க அப்போ மென்டாலிட்டில எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கும், ஒரு சோசியல் மீடியால லைக்ஸ்க்கும், வியூஸ்க்கும், ஷேர்ஸ்க்கும் இவங்க லைஃபே எடுத்துட்டு போய் பெட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனநிலையில இவங்க இருக்காங்க இவங்க எல்லாமே. நீங்க சொல்றது ஒரு விஷயத்துல கரெக்ட் தான். இவங்கள தான் திருந்தணும். இங்க என்ன இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த நார்த் இந்தியன்ஸ் நம்ம படிக்கலன்னு சொல்றோம். அவங்கதான் இந்த மாதிரி வியூஸுக்காகவும், லைக்குக்காகவும் ட்ரெயின் போகும். ட்ரெயினுக்கு அடியில மொபைல வச்சுட்டு அந்த வீடியோ எடுக்கிறது, ஃபுல்லா படுத்துட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறது, அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் எழும்புறது, இந்த மாதிரி அவங்க போஸ்ட் பண்றது. இப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கும் இவனுங்க பண்ற விஷயத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆனா இங்க நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். தமிழ்நாடு கல்வியில முதன்மையா இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா இந்த மாதிரி மக்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி தற்கூரிகளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு 10 பேர் ஒரு குரங்கு போய் வேடிக்கை காமிச்சிட்டோம், இல்ல இந்த பாம்பு கீரி சண்டை நடக்குதுன்னு சொன்னா கூட தெருவுல போய் அவ்வளவு கூட்டம் கூடும். அந்த மாதிரி இங்க தமிழ்நாடே கூட்டம் கூடுறதுக்கு பிறந்த மாநிலம் தான். எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் வருவாங்க. சன்னிலியோனுக்கு வரலையா? கேரளால அவ்வளவு முதல்ல தாங்க தான் கல்வி அறிவுல சிறந்த மாநிலம்னு இருந்த அந்த கேரளாலேயே பாருங்க, சன்னிலியோனுக்கு வராத கூட்டமா? ஆனா அவ எலெக்ஷன் வந்திருந்தா அவன் நின்றுருந்தா ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அங்கேயே கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். சோ உன்னை சுத்தி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, எப்படியாவது பார்க்க வரணும், உயிரை கொடுக்குறாங்க, சாகுறாங்க, கைகால் உடைக்கப்படுறாங்க. ஆனா அது உனக்கு அது அப்படியே நீ ரசிக்கிற. நீ எல்லாம் ஒரு தலைவனுக்குரிய தற்குறி. ஒரு தலைவனுக்குரிய தகுதி உனக்கு இருக்காடா முதல்ல? உடனே மெட்ரோல அடிச்சது மட்டும் சொல்ற. மெட்ரோலயும் அடிப்பாரு, பஸ்லயும் அடிப்பாரு. ஏன்னா அவர் ஒரு தலைவனா இருக்கிறாரு. தான் தொண்டனை அவர் தான் சரி பண்ணணும். ஈவன் அஜித் அவர்கள் கூட ஏர்போர்ட்ல கையாட்டுவாரு, விரலாட்டுவாரு, அதை பண்ணாதன்னு. ஐயோ இப்படி பண்ணாதுங்க, மானம் போகுதுன்னு சொல்லுவாரு. ஒரு இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, ஏர்போர்ட்ல இருந்துட்டு இப்படி எல்லாம் கும்பலா வராதுங்க, ஒவ்வொருத்தரா லைனா வாங்க, நான் எல்லாருக்கும் போட்டோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்கள்ட்ட செல்ஃபி எடுத்துட்டு போவாரு. அவர் ஒரு தலைமைக்குரிய பண்பாளர் இருக்காரு. ஒரு தலைவனுக்குரிய பண்பு அவர்கிட்ட இருக்கு. உன்கிட்ட என்னடா நாயம் இருக்கு? விஜயகாந்த் பார்க்க வர்றவங்கள விஜயகாந்த் எடுத்துங்க. விஜயகாந்த் எப்படி பண்ணுவார் தெரியுங்களா? தொண்டனுங்கள அவ்வளவு கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு அவரு.
இல்ல பார்த்த அவரே சாரதின்னு இறங்கி சொல்லிட்டு அடிப்பாருங்க, துண்டை வச்சு விருதாச்சலத்துல அவரே இறங்கி அடிப்பாருங்க ஒரு வீடியோல, அதான் போங்கடா அதுதான் அப்படின்னு. சொல்ல வந்தேன். இப்போ விருதாச்சலத்துல பிரச்சாரத்துக்கு போனாப்புல அன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல கலந்துட்டு அந்த பிரச்சாரத்துக்கு போனாப்புல ஒரு மாதிரியா இப்போ டெனின் ஷர்ட், ப்ளூ கலர் டெனின் ஷர்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டெனின் ஷர்ட் ஒன்று போட்டிருந்தாப்புல விஜயகாந்த். போட்டு அங்கே ஒரு பாட்டி வந்து கையை பிடிச்சி மாரி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அந்த கூட்டத்தில் பயங்கரமா நெருக்கடி நடந்துதான், ஒன்றும் வண்டி மேலாம் இல்லை, கீழே தரையில நிறைய இதுதான். அப்போ பேசிட்டு இருக்கும்போது பார்த்த சாரதி சைடில் இந்த குங்குமம் போட்டு வச்சிருப்பாப்புல, கண்ணாடி போட்டு விஜயனோட ரைட் ஹேண்டு தட்டி விட்டாப்புல. அதே இடத்துல பொலிச்சுன்னு ஒரு கன்னத்துல ஒரு அறை ஒன்று விட்டாப்புல விஜயகாந்த். இது வந்து அன்னைக்கு மீடியாலாம் பெருசெல்லாம் கிடையாது, ஊடகங்கள் பெருசெல்லாம் கிடையாது. ஆனால் பத்திரிகையில் இதில் விகடனில் வந்து நான் ரிப்போர்ட்டர்லையும் விகடன்லையும் அதை பற்றின ஒரு தலைப்புச் செய்திகள் அட்டை படமே, அந்த பத்திரிகையோட அந்த இது அட்டை படமே என்னன்னா விஜயகாந்த் ஒருத்தனை அறையிற மாதிரி. இது நெகட்டிவ் ப்ரமோஷனாக போச்சு. ஆனால் உள்ள நிறைய பேர் விஷயம் அரசியல் விமர்சகர்கள்லாம் சொன்னது, இவன் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, எம்ஜிஆர் இந்த மாதிரி தாங்க போட்டு அரைஞ்சாரு, சில இடத்துல அவர் ரசிகர்கள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் கொஞ்சம் பண்ணுவாங்க, அந்த இடத்துல கண்டிப்பார், பிடிச்சி அடிப்பார், அங்கே இது அதெல்லாம் நடந்துருங்க, இது அந்த மாதிரி தாங்க கடந்து போங்க. அன்னைக்கு அது நெகட்டிவாக பேசப்பட்டுச்சு. விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர்கள் இங்கே வந்து ஒரு எல்லைக்கு மீறி போகும்போது கண்டிப்பார், ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சு கண்டிப்பார். இது நடந்திருக்கு, இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் விஜய் ரசிகர்கள் சாவறதையும் பொதுமக்கள் தொந்தரவு பண்ணப்படுறதையும் பார்த்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒருத்தன் ரசிக்கிறான். சைக்கிளில் வந்து இப்படி சுற்றி போகிறது எதுக்கு காரணம், நீ அப்போ தான் முட்டி மோதிக்கிட்டு அந்த பேரிகேடை உடச்சிக்கிட்டு நீ வருவேன்னு உன்னை நிண்டி விடுறது, உன்னை சீண்டி விடுறது ஆர்கசம். அவனுக்கு அது போதை. அந்த கூட்டத்தை பார்த்தா அவனுக்கு ஒரு போதை கிடைக்குது. ஏதோ நம்மலாம் வந்து அவனுக்கு வந்து ஏதோ அவன் ஏதோ சேவியர் மாதிரியும் அவன் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்லேவ் மாதிரி அவன் ஃபீல் பண்றான். நம்மலாம் அவனுக்கு ஸ்லேவ்ன்ற மாதிரி அவனுக்கு விஜய் ரசிகர்லாம் அவனுக்கு அது ஒரு போதைங்க. பணம் இருக்கு, பண போதையை பார்த்தாச்சு, புகழ் போதையை பார்த்தாச்சு, அடுத்தது இந்த மாதிரியான ஒரு பதவி போதை. அந்த பதவி போதை வேணுன்றதுக்காக அவன் அதுக்கு ஒரு அடிக்ட் ஆயிட்டான். அதனாலதான் அதை தனக்கு விரும்பியவங்க கூட உட்காந்து ரசிக்கணுன்றதுக்காக கண்ணாடி மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடி, அந்த கண்ணாடியில கூட ஒரு ஆசை நாயகி, அந்த ஆசை நாயகியை கூட உட்காந்துக்கிட்டு அந்த கூட்டத்தை கூட்டி அது மூலமா ரசிச்சு பாக்குறது. அந்த கருப்பு கண்ணாடிக்குள்ள க்ரூ அங்க உட்காந்து எடிட்டிங் பண்ணுது. கேமரா 1 அங்க டேக் ஒன் பண்ணு, கேமரா 1 இப்ப நீ அங்க ஷூட்டை கேம் பண்ணு, நீ இவங்க கழுத்து புடி, நீ ஊசி குத்துற மாதிரி நடி. இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே படமா உள்ள காட்சிகளை இதை பார்த்துட்டு பக்கத்துல அக்கத்தமக்க இருக்கிறவங்க, இது நடந்துச்சுங்க, நான் கண்ணால பாத்துங்க, ஷூட்டிங் நடந்ததான் அவங்க பார்த்துருக்குறாங்க, ஷூட்டிங் நடந்ததுதான் அவங்க பார்த்துருக்குறாங்க. அது இங்க நக்கீரன் கோபால் மீசா பிடிச்சிருச்சு. இது பிடிச்ச உடனே இது வைரல் ஆயின உடனே கட்டுற அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்குடா. ஏங்க ஒரு படத்தோட டைரக்டருங்க, ஒரு படத்தோட டைரக்டர், நான் பேசுற கேக்குதா எல்லாருக்கும்? மெட்ராஸ் மே ஒயிட் பேர் மசகுட்டி கேக்குதா? கேக்குது. ஒரு படத்தோட டைரக்டர் இன்னி வரைக்குங்க ஒரு படம் வெளியாயிடுச்சு, திருட்டு சீட்ஸ்ல வெளியாயிடுச்சுன்னா பதறி போய் வந்து நிப்பான். ஒரு ப்ரொடியூசர் தலைவா படத்துக்கும் சரி இல்ல மற்ற படத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் பதறி வந்து நிப்பான். ஐயா என் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, யாராவது காப்பாத்துங்க, எனக்கு 200 ஏங்க 10 கோடி நஷ்டமானாலே 20 கோடி நஷ்டமானாலே வயிற்றுல வாயிலே அடிச்சுக்கிற ப்ரொடியூசர் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 300 கோடின்றான், இன்னும் 500 கோடின்னு இவனே 200 கோடி ஏத்திக்கிறான். 500 கோடி ஜக்கு பைக்லாம் 9 மணிக்கு வயிற்றுல அடிச்சுன்னு சரத்குமார் அதிகம் அழுதாங்க. அவங்களுக்கு 75 கோடி லாஸ்ன்னு அவங்க சொல்றாங்க. சரக்குமாருக்கு 75 கோடி எல்லாம் பிசினஸ் கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்க இன்டூ 3 போட்டு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 10-15 கோடி நான் லாஸ் ஆயிடுச்சு, ராதிகா சரக்குமாருக்கு 10-15 கோடி லாஸ் ஆயிடுச்சு. எஸ், அன்னைக்கு அந்த படத்துல நடிக்கிறதா இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் அவரே வந்து தலைவனே வந்து உள்ள இறங்கி பேட்டி கொடுத்தாப்புல, இந்த படத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு தயவு செஞ்சு மாதிரி பண்ணாங்கன்னு கண்டனம் தெரிவிச்சு அவரே பேட்டி கொடுத்தாப்புல. நான் அந்த மாதிரி உனக்கு பேட்டி கொடுக்க இருங்க. நான் என்ன கேக்குறேன், உன் படத்துக்கு தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு கடகோடி இருக்கிற கவின் வந்திருக்கிற ரீசெண்டா வந்த கவின்ற நடிகன் முதற்கொண்டும் ட்வீட் போட்டு வச்சிருக்கிறான் ஆதரவு குரல். இன்னி வரைக்கும் இந்த நாய் வெளில வந்து ஒரு ட்வீட் நன்றின்னு சொல்லி அவன்கிட்ட யாருக்கா ஒரு ட்வீட் போட்டிருக்கானா பாருங்க. திரையுலகத்துல இருக்கக்கூடிய தெலுங்கு திரையுலகத்துல இருக்கக்கூடியவங்க மத்ததுல இருக்கிறவங்க எல்லாருமே ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த நன்றி கெட்ட நாய் விஜய், மறுபடியும் சொல்றேன், ஓடுகாலி நன்றி கெட்ட நாய் விஜய் இது வரைக்கும் நன்றின்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஒரு ட்வீட் போட்டிருக்கானா? ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு குரல் கொடுக்கணுமா? இண்டஸ்ட்ரியே இவருக்கு குரல் கொடுக்கணுமா? முட்டா புண்டா இந்த மயிரா வாயில அசிங்கமா வந்துடும். அப்புறம்
இந்த மயிரம் ஒரு ட்வீட்டுக்கு கூட இருக்கு நன்றின்னு போடல. அப்ப நன்றி கெட்ட நாய் தானே சொல்லுவேன் இந்த விஜய் முட்டா பண்ண. டே நன்றி கெட்ட நாய் விஜய். இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர் ட்வீட் போட்டிருக்காரு, கமலஹாசன் ட்வீட் போட்டிருக்காப்ல, இங்க எல்லாரும் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாரும் போட்டிருக்காங்க, சூர்யால இருந்து எல்லாம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நன்றின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டியா? நீ இது வரைக்கும் எந்த நடிகனோட படத்துக்காக குரல் கொடுத்திருக்கிறியா? கொடுக்காத நீ ஓடுகளி பயல. நீ எப்படா தமிழ்நாட்டை மயிரை புடுங்குவ? தமிழ்நாட்டை எப்படா நீ காப்பாத்துவ? உன்கிட்ட இருந்தாண்டா இங்க தமிழ்நாட்டை காப்பாத்தணும், உன்கிட்ட இருந்தாண்டா இங்க சினிமா துறையை காப்பாத்தணும். எவன் படத்துக்கு நீ துணையா நின்றுகிற? அதாவது இப்பேற்பட்ட ஓடுகளிக்கு இங்க இருக்கிறவங்க முட்டு கொடுக்குறானுங்கன்னா இவனுங்க எவ்வளவு பெரிய ஓடுகளியா இருப்பானுங்க. நான் அப்படித்தான் பேசுவேன். முடிஞ்ச ஆவல பாத்துக்க. விஜய்க்கு முட்டு கொடுக்குற அத்தனை பேரும் ஓடுகளி தான். அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, விஜய்க்கு முட்டு கொடுக்குற அத்தனை பேரும் ஓடுகளி தான்டா. உன் திரைப்படத்துக்கு உன் படம் நீ லீக் பண்ணி அந்த படத்தை இங்க உட்காந்து சைபர் கிரைம் உட்காந்து காவல்துறை அரசு இது ஒரு 6 பேரை என்ன. ஆனா இவர் இன்னி வரைக்கும் என் படத்துக்கு திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுத்த மூத்த நடிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் நன்றின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு ட்வீட் போடல. உன்னுடைய சக நடிகர் சூர்யா உன் படத்துக்கு ஆதரவு குரல் கொடுத்தாப்புல ஒரு நன்றி போட்டியா? இவனுக்கு எப்படி மக்கள் வந்து நீங்க ஓட்டு போடுங்க? மனசாட்சியோட தொட்டு சொல்லு, மனசாட்சியோட தொட்டு சொல்லு. ஏங்க இதை விட ஜனநாயகன் படம் வெளிவரலன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஜனநாயகன் படம் வெளிவரலன்னு சொன்னா ராகுல் காந்தி குரல் கொடுத்தாரு, நம்ம சிஎம் குரல் கொடுத்தாரு. அதுக்கே அவங்க நன்றி சொல்லல. எதுக்கா நன்றி சொல்ல போறான்? இவர் எல்லாத்தோட பெரிய மயிரம். இல்ல சிஎம்க்கு நன்றி சொன்னாப்ல, ஏதோ ஒண்ணு கொஞ்சமாவது ட்வீட் போட்டாரு, அதுக்கு நன்றி. நான் கேக்குறேன் மசகுட்டு, நீ வந்து என்ன இங்க இருக்கிற ரஜினி விட நீ பெரிய மயிரா? நீ உன்னை ஸ்டேட்டு விட்டா நீ உன்னால தாண்ட முடியுமாடா? தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டா உன்னை எவனக்கா தெரியுமா? அவர் நினைச்சா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி ஒவ்வொரு நாட்டு சிஎம் கிட்டையும் உட்காந்து பேச முடியும், ஒவ்வொரு மாநில சிஎம் கிட்டையும் அவரால் பேச முடியும். நீ என்ன கபிலன் ப்ரோ கேக்குதா? நான் இப்ப எக்ஸ்பீரி ஓகேவா? நாங்களா ரஜினி கனெக்ஷன் எப்பயும் தாண்டிட்டோம் லியோல. எனக்கு அவன் கதை ஒன்று சொல்றேன். ஒரு ட்வீட்ல தேவரன்றான், ஒரு ட்வீட்ல முஸ்லீம்ன்றான், ஒரு ட்வீட்ல இஸ்லாமியர்ன்றான். ஒருத்தர் போட்டாரு ஒரு ட்வீட்ல அவங்க ஒரு நிமிஷம் ஒரு ட்வீட்ல அவங்க அம்மாவை வாடகைக்கு விடுறோம். எனக்கு என்னன்னா ஒரு ராக்கெட் அவர் போட்டாரு, ஒரு பிளக்ல ஒரு 10 சார்ஜர் உள்ள கனெக்ட் பண்ற மாதிரி ஒன்று போட்டாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், நான் அதை விட நான் ஒரு படி நான் சோஃபா செட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கேன். நான் பிளாக் டெம்பரேச்சர் சோஃபா செட்டுக்கு போயிட்டேன். நான் அங்கே போயிட்டேன். நான் சார்ஜர் கூட போகல, நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக போயிட்டேன். எக்ஸ்பீரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் விஜய்க்காக அவன் முந்தானே விரிப்பான். அவன் பாண்டா மாதிரி தான். அவன் பலபாய் பங்கஜம் பாண்டா மாதிரி தான் அவன் எக்ஸ்பீரி. ஓகேவா? எக்ஸ்பீரியெலாம் ஒரு சீனு மயிரே கிடையாது. அடி ஓப்பனாக சொல்கிறேன். அவனுக்கு அரசியல் தெரிஞ்சதுன்னா இந்நேரம் அவன் அரசியல் பேசியிருக்கணும். அவன் என்னன்னா திமுக ட்ரிகர் பண்ணணும், அதிமுக ட்ரிகர் பண்ணணும். அவனுக்கு என்னன்னா பிஜேபி தான் அவனுக்கு டார்கெட். புரிஞ்சுக்கணும். பிஜேபி கூட மட்டும் கூட்டணி வச்சிருந்தா அஃபிஷியலா, அன்அஃபிஷியலா இப்போ கூட்டணி இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் பிஜேபி கூட ஏன் நான் பிஜேபி அடிக்கிறேன்னா, நான் பிஜேபி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், அவனை நீங்க காப்பாத்துறீங்க. இந்த தேர்தல் நேரத்தில் பிஜேபி ஓப்பனா சொல்றேன், இங்க இருக்கிற பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் யாரா இருந்தாலும் சொல்றேன், மனசாட்சியோட தொட்டு சொல்லு. இங்க பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க விஜய் காப்பாத்தல, தேர்தல் அதிகாரியை வச்சு காப்பாத்தல. நீங்க எப்படியா சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா நீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா விசில் சின்னத்துக்கு? இல்ல, விசில் சின்னத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அவன் சொன்ன அதிகாரியை உடனே இடமாற்றம் பண்றீங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற ஒரு அதிகார மாற்றம் பண்றீங்க. திமுக இந்த பக்கம், அதிமுக இந்த பக்கம், மற்ற கட்சிகள் கோரிக்கை வச்சா மாத்துருவீங்களா? எவ்வளவு கோரிக்கை வைக்கிறோம் அன்னில. ஏங்க நம்ம நடக்குது, கேள்வி கேட்காத வரைக்கும் பதில் வராதுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இங்க நம்ம கேட்டா நடக்குமா ப்ரோ? நீங்க கேட்டா நடக்கும் ப்ரோ, நடக்கும் ப்ரோ, ட்ரஸ்ட் மீ. நீ தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தையும் தலைமை தேர்தல் ஆணையத்தையும் டேக் பண்ணி நீ ஒரே ஒரு ட்வீட் மட்டும் போடு. அவன் வண்டியில வரும்போது பின்னாடி பஸ்ல கூட பைக்ல வர்றது, காரைக்குடியில பாத்தீங்கல்ல, முன்னாடி 2 எஸ்கார்டு பின்னாடி 2 எஸ்கார்டு. ஏன் பைக்ல வர்றதை அவாய்ட் பண்றது? போலீஸ் வண்டி முன்னாடி. நான் அதான் கேட்கிறேன், இவனுக்குலாம் எதுக்குங்க போலீஸ் வண்டி, போலீஸ் எஸ்கார்டு? இவன் யாருவன்? சிஎம்மா, துணை முதலமைச்சரா, பிரதமரா? அவன் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வரானா போட எஃப்ஐஆர்.
விஜய் மேல வழக்கு பதிவு போடு, 30 வழக்கு 40 வழக்கு போடு. அவன் ஒரு நாளைக்கு சீமானாலே விட்டாங்க. எப்படின்னா ஒரு நாளைக்கு 12 வழக்கு. அந்த ஆளு கடுப்பாய் பேட்டியே கொடுத்துட்டான். சீமான ஒரு நாள் பேட்டியே கொடுத்துட்டாப்புல, என்ன அலைய விடுறதுக்கு இருக்கணும் உங்களுக்குலாம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கொடுக்குற பேட்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் இருக்கும். போடு, இவன் மேலே வழக்கு போடு, விஜய் மேலே. கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கட்டும். ஒரு நாளைக்கு உன்னை ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கோர்ட்டு வாசலே ஜாமீன் 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 சுத்த விட்டா எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. தமிழ்நாடு காவல்துறை, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், மனசாட்சியோட பேசுங்க. ஒரு கட்சிக்கு 1 மணி நேரம் தான் தேர்தல் பரப்புரை பண்ணுறதுக்கு பிரச்சாரங்கள் அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி தானே எல்லா கட்சிக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அந்த 1 மணி நேரம் தாண்டி அவங்க மேலே போனாங்கன்னா ஃபைன் விழும், 150 ரூபா ஃபைனு. வழக்கு பதிவு செய்யணும். இது வரைக்கும் விஜய் மேலே இது வரைக்கும் சொன்ன நேரத்தை தாண்டி அவன் எவ்வளோ பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கிறான், இது வரைக்கும் வழக்கு பதிவு ஏன் பண்ணலை? இப்போ இங்கே கவர்மெண்ட் கையில் கிடையாது, கவர்மெண்ட் இங்கே உங்கள் கைக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் யாரை கை காட்டுவீங்க? அவனுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வளைஞ்சு கொடுக்குறீங்க. அவனுங்க வேட்பாளருக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக தொகுதியில் வேட்பாளர், தனி தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் எல்லாரையும் மாற்றுறீங்க. எப்படி? அப்புறம் பிஜேபி நான் கேள்வி கேட்கறது எனக்கு இந்த டவுட் வருதுங்க. ஏன் கேட்குறேன்னா, ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் இருப்ப என் தொகுதியில் ஜெயிக்கக்கூடிய ஆளு வேட்பாளர் 2 பேர். ஒன்று திருமாவளவன், இன்னொன்று முருகமரனை தூக்கி வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறீங்க. திருமாவளவன் இந்த இடத்துல நிற்கல, திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் இங்கே நிற்கிது. என்னையா நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? ஒரு கட்சி தலைவர் கூட, ஒரு கட்சியில இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர் யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க. அவன் மேல வழக்கு பதிவு பண்ண சொல்ல மாட்டீங்க. தேர்தல் அதிகாரி கிட்ட போய் முறையிட மாட்டீங்க. அவனுக்கு மட்டும் 9 மணி நேரம் பர்மிஷனா? ஏங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒருத்தன் பர்மிஷன் வாங்கிட்டு ரோட் ஷோ பண்றாங்க, இதை தேர்தல் ஆணையம் கண்டிக்க மாட்டேங்குது. ரோட் ஷோ பண்றதுக்கு அனுமதி இருக்கா? ரோட் ஷோ பண்றதுக்கு அனுமதி இல்லைன்னு முதல் தடவையே சொன்ன தேர்தல் ஆணையம் இப்ப ரோட் ஷோ பண்றதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? ஏன், என்னாச்சு? சிட்டில அனுமதி இல்ல, சிட்டி அவுட்டர் சிட்டில அனுமதி இருக்கு இப்போதைக்கு. ரோட் ஷோ பண்றது கரூர் விஷயத்துக்கு அப்புறம், மெட்ராஸ் பையன் கரூர் விஷயத்துக்கு அப்புறம் ரோட் ஷோ பண்றதுக்கு அனுமதியே கொடுக்க கூடாதுங்க. நாளைக்கு அடிக்கிற வெயில்ல சொல்லுங்க. கன்னியாகுமரிக்கு வந்து 2 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு டைம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் கமிஷன் இவனுக்கு சப்போர்ட்டா தான் எல்லாமே செய்யுது. ஏடிஎம்கேல வந்து இவனுக்கு சப்போர்ட்டா செய்யறாங்க. பெரம்பூர் டம்மி வேட்பாளர் போடுறாங்க. எடப்பாடியில வந்து இவன் வேட்பாளர் தூக்கிட்டான். எடப்பாடியில வேட்பாளர் போனது விஜய் சொல்லி தான் போயிருக்கான். அவனா போல விஜய்க்கும் எடப்பாடிக்கும் இருக்கிற கூட்டு. விஜய் வந்து பெரம்பூர்ல டம்மி வேட்பாளர் போடுறான். எடப்பாடி வந்து அங்கே மாற்றி போடுறாரு. இதுதான் நடக்குது. இருக்கு காட்டுது எனக்கு. கட்டத்துறை எல்லாம் அப்படியே எஸ்கேப் அப்படியே கீழே போன மாதிரி இருக்கு. சரி, ஜிப்சி வெளில டிரைவிங்ல இருக்காப்ல, நல்லா லேட்டா வராப்ல, நான் சொல்லிக்கிறேன். அப்பா, ஸ்பேஸ் போட்டாலே டென்ஷன் ஆகுது, அடிக்கிற வெயில்ல. வணக்கம். இப்போ நேத்தாம் நடந்த சனிக்கிழமை, சாரி, நாம் தமிழர் சீமானே ராஜபாளையத்துல 2 to 5 வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டேஜ் கிடையாது, வண்டியில் 2 மணிக்கு பேசிட்டு போயிடணுட்டு. அவர் 5:30 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டாரு. அப்படின்றதுனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இங்க முன்னாடி போய் வந்துடுறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்குள்ள ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 2 மணி நேரத்தை கட் பண்ணிட்டாங்க. இதே மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே தேர்தல் ஆணையம் கரெக்டா செயல்படுறாங்க. ஆனா டிவி கேக்கு இல்ல. அது நான் நாம் தமிழருக்காண்டி சொல்ல, நான் கண்ணில் பார்த்ததுனால சொல்றேன். இது வரைக்கும் தலைமைச் செயலாளரை யாரும் மாத்தினதே கிடையாது. விஜய் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக மாத்திருக்காங்க. அப்போ விஜய்க்கும் மோடிக்கும் கூட்டு இருக்கு. என்ன வேணாலும் விஜய்க்கு ரூட் வச்சு கொடுங்க. கன்னியாகுமரியில விஜய் கழுத்தை பார்த்தீங்களா? ஜபமாலை நல்லா வெள்ளை போட்டு வந்திருக்கான். அதாங்க, கன்னியாகுமரியில் நீங்கள் வந்து வேலை தூக்குறதும் இந்த ஜபமாலை எடுத்து போடுறதும் அப்போதானே அங்கே ஓட்டு கேட்க முடியும். கடைக்கோடியின் என்ன சொல்லுவாங்க, கன்னியாகுமரிக்கு இன்னொன்று சொல்லுவாங்களே, குமரியின் இன்னும் சொல்லுவாங்களே, அங்கே வார்த்தை ஒன்று இருக்குமே. நாங்கள் சொல்லுவோம், வேலை கொடுத்துட்டாங்க, வேலை கொடுத்தனால அண்ணன் ஆட்சி அமைக்க போறோம்.
ஏங்க ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குது, இது ரத்து செய்யுது. ஸ்ரீமன் முடிஞ்சா அந்த ஸ்ரீமன் ஆக்டர் ஸ்ரீமனை டேக் பண்ணி கொடுங்க. சார் கிட்ட பேசணும்னா ஆதார் கார்டு இருந்தாதான் பேசணுமா? சார் ஆதார் கார்டு வச்சுடா, டேய் என் போட்டோ எவனை கேட்டாலும் எடுத்து கொடுப்பான்டா லூசு மயிறு. சரக்கு அடிச்சோம்னா சனிக்கிழமை மணிக்கு சரக்கு அடிச்சோம்னா மூடிட்டு போயிட்டு தூங்கிடானா வைக்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்து நண்பனுக்கு முட்டுக்கலாம். நான் கரூர் மண்டலம் எங்க போய் உட்காந்து ஒளிஞ்சேன்? எங்க இருந்தாலும் போய் உட்காந்தான் ஒளிஞ்சான்? பம்மல் கே சம்பந்தம் பார்ட் 2 எடுக்க போறாங்க, போய் உட்காந்துக்க. இல்லைன்னா பஞ்சதந்திரம் பார்ட் 2 எடுத்தா கமலஹாசன் எடுத்தா போய் அங்க போய் உட்காந்துக்க. சும்மா அரசியல் பேசுறேன்ட்டு காமெடி பண்ணிட்டு சுத்துறான். இவர்கிட்ட கமெண்ட் ஏங்க இவர்கிட்ட பேசணும்னா ஆதார் அட்டை போடணும். யாரா நீ? நான் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தான் நான் பதில் சொல்லுவேன், நான் ரெடிட்ல எல்லாம் தான் பதில் சொல்லுவேன், நான் என்னுடைய ஆதார் கார்டு இல்ல புரியல. இப்ப என்ன டிபி ஆதார் கார்டு தூக்கி வச்சுக்கணுமா? வந்து ஒரு சர்வேன்ட் அது இவன் சொல்லிட்டு இவனோட ஐடியா இருக்கும் போல. இது என்ன சும்மா வாடே உன் ஃப்ரெண்டு உனக்கு வில்லு படத்துக்கு அப்புறம் உனக்கு வாய்ப்பு கொடுத்தானாடா? சும்மா உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு உட்காந்து வில்லு படத்துல வில்லனா நடிக்க சொன்னா காமெடியா நடிச்சு வச்சுட்டு இருக்கான். போக்கிரியில பஞ்ச் டயலாக் கொடுக்க